வெல்கம் டு சோடா புடி. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டு கிரைம் த்ரில்லர் படங்கள். ரெண்டுமே தரமான படங்கள். அதுல டவுட்டே இல்ல. ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குது, இன்னொன்னு கிடையாதுப்பா. ஒரு படம் பக்கா கமர்ஷியலா, எனக்கு கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வேணும்பா. யாரா இருக்கும், இவனா இருக்குமா, அவனா இருக்குமா, நானும் சந்தேகப்பட்டுக்கிட்டே பார்க்கணும். கிளைமேக்ஸ்ல தூக்கி போடுறாங்க ஒரு சம்பவம் இருக்கணும். அந்த மாதிரி படம் தான் ஃபர்ஸ்ட் படம். ரெண்டாவது படம் எனக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது படமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருணும்னா அந்த படத்துக்கு வாங்க. தமிழ் டப்பிங்ல கிடையாது. ஒரு படம் எந்தெந்த மாதிரி இருக்குன்றதை நான் தெளிவா சொல்லி போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து தலைவன், மலையாள படமான தலைவன் படம் தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்குதுப்பா. இந்த படத்தோட கதை என்ன, இதுல மொத்தம் ரெண்டு ஹீரோஸ்பா. ஒருத்தர் செம்ம திமிரு பிடிச்சவரு, நேர்மையான ஆளுதான், கொஞ்சம் திமிரு பிடிச்சவரு. மக்கள் கிட்ட மட்டும் இல்ல, போலீஸ் கிட்டே ஏதாச்சும் ஒரு போலீஸ்காரன் இவரை எதிர்த்து இல்ல இவர் சொல்றதுக்கு ஏதாச்சும் ராங்கா ஒரு ஆன்சரை கொடுத்துட்டான்னா, ஏய் என்ன யார் நீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவரே கத்துவாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் நேர்மையானவர், பிளஸ் ரொம்ப திமிரு பிடிச்சது. அதனாலே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பாதி பேருக்கு இவரை பிடிக்கும், பாதி பேருக்கு இவரை கண்டாலே ஆகாது. இன்னொரு போலீஸ்காரரு அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிறவர். அவரு அதுக்கு மேல ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிறைய இடம் 2 மாசம் தான் ஒரு இடத்துல வேலை பார்த்து டக்கு டக்குன்னு டிரான்ஸ்பர் வாங்கிட்டே வந்தவர். சோ ரெண்டு வில்லங்கமும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்ல. அப்பதான் ஒரு கேஸை விசாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த கேஸ் என்னென்ன சம்பவங்களை செய்யுதுன்றதுதான் இந்த மொத்த படமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயம் எடுத்துக்கிட்டா இவங்க தான் நம்ம செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு சந்தேகப்படுறதுக்குனே ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும்ல. இதுல அப்படி இல்லாம ஸ்டார்டிங்கே இந்த பாருங்க, இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இது முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கதைக்குள்ள வாங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்கே எல்லா விஷயத்தையும் உடச்சு விட்டது எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுப்பா. அதுக்கப்புறம் நாம சந்தேகப்படுறதுக்குனே சில கேரக்டர் சுத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த விஷயத்தை இதுல இவங்களே கூட்டு வந்து, சார் இவன் மேல சந்தேகப்படலையே சார், அவனை ஏன் சார் விட்டீங்க, இவன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சு நாம என்னவா கேள்வி கேட்போமோ அந்த கேள்வியெல்லாம் அது கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் வேலை நீ ஏன் பாக்குறன்ற மாதிரி கொஞ்சம் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குனது. இருக்கிற எல்லா கேரக்டர் மேலே சந்தேகம் வர்றதுக்கு எல்லா காரணத்தையும் சொல்லிட்டு கிடக்கும். சோ அது எல்லாத்தையும் முடிச்சு போடுற வகையில, அதாவது ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற போலீஸ்காரருக்கு மட்டும் இல்ல, நமக்குமே டேய் ஒரு கேஸ ஆரம்பிச்சீங்க, அந்த கேஸுக்குள்ள என்னென்னமோ சுத்தி ஏன்டா சாம்பார் பட்ட மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க, யார் தாண்டா பண்ணதுன்ற மாதிரி டென்ஷனை நம்மளை ஏத்தி விட்டு கடைசியில அதை உடச்சு விடும்போது அது கன்வின்சிங்காவும் இருக்கும். நமக்கு ஸ்டார்டிங்ல இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபீலும் ஆகும். சோ அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணதுக்கு, அந்த பொறுமையா இவங்க பில்ட் பண்ணதுக்கு கடைசியில உடச்ச விஷயம், அந்த ட்விஸ்டான விஷயம் எல்லாமே தரமா இருக்கும் பா. சோ அந்த வகையில எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. அண்ட் முக்கியமா எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ். திமிரு பிடிச்சவர் தான்பா, ஆனா நேர்மையான ஆளு தானே அப்படிங்கிற அந்த ஒரு மெல்லிசான கோட்ல டிராவல் பண்ற மாதிரி தான் அந்த கதையே டிராவல் ஆகுமா. சோ அந்த விஷயத்துக்குள்ள விளையாடுனது. அப்புறம் இந்த கேரக்டர் மேல யாரெல்லாம் வெறுப்போட சுத்திட்டு இருக்காங்க நமக்கு ஓப்பனிங்கே உடச்சு விட்டுருவாங்க. ஒரு 2 விஷயத்த சொல்லிட்டு தான் அந்த கதைக்குள்ளவே கூட்டு போவாங்க. சோ அதனாலேயே நம்ம சந்தேகப்படுற லிஸ்ட்டும் மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி பெருசா போயிட்டு இருக்குமா. யாரா இருக்கும், அவனா இருக்குமா, இவனா இருக்குமா ஒன்னொன்னா கேஸை முடிச்சுக்கிட்டே வரும்போது நாமளும் கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிப்போமா. சோ கதையோட சீக்கிரமாவே கனெக்ட் ஆயிடுவீங்க. அண்ட் இது வந்து ஒரு கதையா தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி நடந்த உண்மை சம்பவத்தை, உண்மையா விசாரிச்ச கேஸை வந்து கதையா சொல்லிட்டு இருப்பாரு. சோ அந்த கதை பாயிண்ட் ஆஃப்ல தான் நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம். அதனால இன்னும் இந்த கேஸ்ல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நல்லா கொண்டு போயிட்டு கடைசியில அதை முடிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் எனக்கு இந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபைட்டு மட்டும், எதுக்கு இந்த ஃபைட் இவங்க தேவையில்லாம வச்சாங்க, நல்லா தான் இன்வெஸ்டிகேஷன் மோட்ல போறாங்க, எதுக்கு தேவையில்லாம கமர்ஷியல் காரணத்துக்காக இதெல்லாம் வச்சாங்களான்னு தோணுச்சு. அந்த ஃபைட் இந்த கதைக்குள்ள பெருசா தேவையும் படலன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எனக்கு இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம், கிரைம் த்ரில்லர்னா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பார்ப்பேன்பா. கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நான் கதையோட உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிற ஆள்னா கட்டாயம் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியாவே இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்ப்பா. நீங்களும் ஏகப்பட்ட பேர் மேல சந்தேகப்பட்டு கடைசியில அந்த ஷாக்கிங்கான காரணத்தை தெரிஞ்சு செம்மையா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம், தரமான படம், ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படத்துக்கு வரேன். ஒன்லி த ரிவர் ஃப்ளோஸ் அப்படிங்கிற சைனீஸ் படம். இது தமிழ் டப்பிங்ல இல்ல. இந்த படத்தை நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன்பா. இது நீங்க கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ட்விஸ்ட், கிரைம் த்ரில்லர்ல இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததுல அந்த டைப் படம் கிடையாது. இது ரொம்ப பொறுமையா போகும். இது எந்த டைப் படம்னா, கிளைமேக்ஸ்ல அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டேய் என்னடா ஒரு கேஸ் ஒருத்தனை இப்படியாடா மாத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். சோ அந்த டைப்ல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கிரைம் த்ரில்லர்ல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர் என்ன பண்ணுவாங்க, செம்ம ஷாக்கிங்கான ஒரு காரணத்தை கிளைமேக்ஸ்ல வச்சு ஏய் இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணடா, ஸ்டார்டிங்கே உனக்கு காமிச்சாங்க, அப்ப இவன் தான் வில்லன் நினைக்கிறடா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தானே பார்ப்போம். இது அந்த கேட்டகரி கிடையாது. ஏன்னா படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே என்ன சம்பவம் ஏதுன்றது நம்ம கிளியரா தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறமா இது போற ரூட்டுன்றது அதுல இருக்கிற ஹீரோ கேரக்டர் மட்டும் இல்ல, நமக்குமே புதுசா இருக்கும். கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டேய் என்னடா இதுன்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். சோ இது எல்லாருக்கும் செட் ஆகிற படம் இல்ல. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இந்த தலைவன் படம் பார்த்துட்டு ஓ அதே மாதிரி இதுவும் கிரைம் த்ரில்லரான்னு ட்ரை பண்ண வராதீங்க. டிஃப்ரெண்டான படங்கள் பாக்குறவங்களுக்கு இது செட் ஆகும். சரி, இந்த படத்தோட கதை என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு நார்மல் ஒரு கொலை கேஸ ஒரு போலீஸ்காரர் விசாரிக்கிறாருப்பா. அதை விசாரிக்கிறதுக்கு அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா சுத்தி கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இப்படி எப்படி விசாரிக்கிறாரு, அந்த கொலையாளி எப்படி கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
அந்த கேஸ் இந்த போலீஸ்காரனை எந்த லெவலுக்கு மாத்துது, இன்னமும் ஒரு மிஸ்ஸிங் ஆகுது, என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் அந்த கேஸ்குள்ள மூழ்கி ஒரு விஷயத்துல ரொம்ப பைத்தியகாரத்தனம் காட்டாத நீயே பைத்தியமா மாறிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த கதை ஒரு மாதிரி உங்களை கொண்டு போய் அதுல இருக்கிற அந்த போலீஸ் கேரக்டருக்கு மட்டும் இல்ல, படம் பாக்குற நமக்குமே கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணும்போது டேய் ஏன்டா இப்படி ஒண்ணு ஆக்குச்சு, ஏன்டா இப்படி ஒரு நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு தூக்கி வாரி போடுற சம்பவமா இருக்கும். எனக்கு இந்த படம் ஸ்லோவா ஃபீல் ஆகல. ஏன்னா அந்த கதை செட் பண்ண அந்த மூடே அப்படிதான் பொறுமையா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கிடைச்ச ஆதாரங்கள் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ இப்படி கொண்டு இருப்பாங்களோ, முதல்ல எப்படி இவ்வளவு ஃபோர்ஸா வெட்ட முடியும் ஒருத்தவங்கள அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ கிடைச்ச ஆதாரங்களை வச்சு விசாரிக்கிற மூமெண்ட், அதுக்கப்புறமா இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ ரெண்டு பேரும் மேல சந்தேகப்பட்டு போற இடம்லாம் ஒரு மாதிரி ஆக்கி இந்த கதை எப்ப வேற ரூட்டுக்கு டிராவல் ஆச்சுன்றதே நம்மளால கெஸ் பண்ண முடியல. இந்த கதை அப்படியே ஒரு ரூட்டுக்கு போயிட்டு கடைசியில முடிப்பானுங்க பாருங்க. எனக்கு இந்த படம் முடிக்கும் போது கூட என்ன இது எனக்கு ஒன்றும் பெருசா ஒட்டலையேன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த எண்டிங் பெருசா புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை படிச்சு என்னடா இதுன்ற மாதிரி எண்டிங் அப்படியே நான் தேடி பார்த்தேன். திரும்பி ஒரு ரிவைன் பண்ணி ஓகே என்னதானே சொல்ல வரானுங்கன்ற மாதிரி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏய் இப்ப நான் என்னத்த பார்த்தேன், ஓ எனக்கு மட்டும் அந்த ஃபீல் வரலையா, அதுல இருக்கிற ஹீரோக்கே அப்படிதான் ஆரம்பிச்சான்ற மாதிரி அப்புறமா புரியும் போது ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு. ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 ஹவருக்கு ஏன்டா இப்படி ஒரு கிளைமேக்ஸை வச்சீங்க, இப்படி ஏன்டா கொண்டு போனீங்கன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க கேஸ்குள்ளே மூழ்கி போனோம்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இது எல்லாருக்கும் செட் ஆகிற படம் இல்ல. ஏன் இத்தனை தடவை சொல்றேன்னா, இந்த படம் கமர்ஷியல் படம் கிடையாது. கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அது கிடையவே கிடையாது. தமிழ் டப்பிங்ல சுத்தமா கிடையாது. இந்த 3 விஷயங்களும் இல்ல. சோ அதனால நார்மலா ஒரு கிரைம் த்ரில்லர் கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஆனா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுத்து தூக்கி உட்கார வச்சிருன்ற மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா இது எதுவுமே இல்ல. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த கதையோடு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் எப்படி விசாரிக்கிறாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா சில பேருக்கு முடிச்ச விதம் என்ன ஏன் இப்படி பைத்தியகார்த்தமா முடிச்சாங்கன்னு தோணும். ஆனா சிலருக்கு ஏய் ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறான். எனக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பிங்கான ஃபீலை கொடுத்துச்சுப்பா. அதனால இந்த படத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லி, சோ சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை அப்படியே அந்த கேரக்டர் ஆர்க்க கொண்டு போன விதம் உங்களுக்கு ஒரு மாதிரி பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஆட்கள் கட்டாயம் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. தலைவன் படத்தை தாராளமா ஃபேமிலியாவே ட்ரை பண்ணுங்க. அது பக்கா ஃபேமிலிக்கான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம். சோ ஜாலியா பாருங்க. அந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குது, இந்த படம் தமிழ் டப்பிங்ல சுத்தமா கிடையாது. சோ இந்த 2 படம் தான் சொல்லணும்னு நினைச்சது. இந்த 2 படத்தையும் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்னாக்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.